வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர், செயலர் மற்றும் வழக்கறிஞர் சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். இன்றைய தினம் ஒரு மாபெரும் தொடர் அறப்போராட்டத்தில் குடவாசல் அங்கம் வகித்திருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நாம் எதற்காக இந்த போராட்டத்தை கையாள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், ஃபைலிங் முறை நாம் இணையதளத்தில் மூலமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுப்பதை எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் எதிர்க்கவில்லை. நாங்கள் எதிர்க்கின்ற ஒரே ஒரு விஷயம் ஃபைலிங் முறையில் உள்ள குறைபாடுகள். சாதாரணமாக சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தாலுக்காக்கள் தோறும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் நீதிமன்றங்களை துவங்கிய அந்த அரசு இப்பொழுது ஃபைலிங் என்ற முறையின் காரணமாக அந்த சாமானிய மக்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியை எதிர்த்துத்தான் இன்றைக்கு இந்த வழக்கறிஞர்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏனெனில் சாதாரணமாக நான் 1989 வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டு நீதிமன்றங்களில் வரும்பொழுது சாமானிய மக்கள் ஒருவர் வரவில்லை என்றால் 2 ரூபாய்க்கு உள்ள ஸ்டாம்பை ஒட்டி அப்பொழுதே கைப்பட எழுதி கொடுத்த 317 பெட்டிஷன் அது உடனடியாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைத்துவிடும். ஆனால் இன்றைய சூழ்நிலை என்ன? ஒரு 10 நபர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஃபைலிங் முறையில் மனு தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமேயானால் அதற்காகின்ற செலவு சாமானிய மக்களினோருக்கு சுமையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டது. சாதாரணமாக கிராமங்களிலும் சரி, ரிமோட்டான பகுதிகளில் உங்களுக்கு தெரியாததல்ல, நெட் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பது மிக துல்லியமாக நம்ம கவனித்தோமே. ஆனால் ஒரே நேரத்தில் அந்த நெட்டு அப்படியே ரிங் ஆகிட்டே இருக்குமே தவிர அது போய் ரீச்சே ஆகாது. இப்போ காலையில் 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வர்றவங்க எல்லாம் படித்தவங்க வர்றவங்க கிடையாது, படிக்காதவங்க அதிகமாக வருவாங்க. இன்னொரு சூழ்நிலையில் என்னன்னு கேட்டால், அவங்க வரும்போது சார் 2 பேர் இன்றைக்கி வர முடியலை, இல்லை பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இல்லை திடீர்னு முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் எப்போதுமே என்ன செய்வோம்னா, அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாங்கள் மனுவை ஒட்டி கொடுத்து அந்த காலத்தை அதுக்கு அடுத்த அட்ஜர்ன்மெண்ட்டில் அந்த வழக்கு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இது இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க வரலைன்னா அவங்க வரணும் அப்படின்னு அவங்க வரலைன்னா 13 ஸ்டெப்புகளில் நாங்கள் போக வேண்டியா இருக்குது. இணையதளத்தில் உடனடியாக முடியாது. அதோட இல்லை, மூத்த வழக்கறிஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு கணனி மையத்தில் பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாதவர்களுக்கு அந்த மனு கொடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ஆகிவிட்டது. இதனால் அன்றைய தினம் வர்ற சாட்சிக்கு நாம் தயார் செய்ய வேண்டிய, கேள்வி கேட்க வேண்டிய நுணுக்கங்கள், அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சூழ்நிலை மாறி ஃபைலிங்கில் ஒரு 317 மனு கொடுத்தாச்சு, அது ரீச் ஆச்சுன்னா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ட்டுடைய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டு போச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலைன்னு பாருங்கள். சாதாரணமாக ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக வக்கீல் புஸ்தகத்தை படிக்கணும், அதுக்கப்புறம் அதில் என்ன கேட்குறதுங்கிறத முடிவு பண்ணணும், எதை கேட்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம்தான் அந்த கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்று அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன நிவாரணம் கிடைக்க வேண்டுமோ அதை பெற்று தர முடியும். ஆனால் இங்கே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால், இணையதளத்தில் அந்த மனுவை எப்படி தாக்கல் செய்வது என்பதும், அந்த தாக்கல் செய்த மனு நீதிமன்றத்தை அடைந்து விட்டதிலேயே மகிழ்ச்சி அடைகிற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்றால் நீதிமன்றங்களில் நீதிகள் போதிக்கப்படுவது குறைந்துவிடும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய அடிப்படை அம்சம். சாதாரணமாக நம்ம இது ஒரு 317 ஒரு பெட்டிஷன், ஒரு அட்ஜர்ன்மெண்ட் பெட்டிஷன்,
இது எல்லாமே நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே சொல்லி அதை வந்து சிஸ்டத்தில் ஏற்றி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா மறுநாள் காலையில் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனுக்கு வந்துடுமே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா சாமானிய மக்களுக்கு இது மிகப்பெரிய போராட்டமான விஷயம். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்போது ஒரு பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே ஒரு வழக்கு நடக்குது. அதுக்கு ஒரு சீனியர் அட்வொகேட் ஆஜராகிறாங்க. அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அவங்க ஆஃபீஸில் இருந்தே அதை வந்து இப்போ அவங்க ரெப்ரசன்டேஷனை சொல்ல முடியும், வீடியோ மூலமாக தகவல் தெரிவிக்க முடியும். ஆனால் சாமானிய மக்களுக்கு அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வக்கீலுக்கு அந்த தகவலை சொல்ல முடியும். அதுவும் என்னென்னா சைகையில் தான் சொல்லுவாங்க. இங்கே கோர்ட்டில் காலிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது 5 பேர் அப்படின்ட்டு முதல்ல காமிப்பாங்க, அப்புறம் 2 பேர் ஆக்குவாங்க, அப்புறம் ஒருத்தர் ஆக்குவாங்க. அந்த ஒருத்தருக்கு நீங்கள் மனுவை ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்தா தான் அவரை வாரண்ட் விழாமல் காப்பாற்ற முடியும். அவருடைய வழக்கிலிருந்து நம்ம அட்ஜன்மெண்ட்டு வாங்க முடியும், சிவிலாக இருக்கட்டும் கிரிமினலாக இருக்கட்டும். இதை ஒரு பெரிய ஹடில் ஃபார்ம் ஆக்கி சாதாரணமாக ஒரு 10 ரூபாயில் ஆக வேண்டிய ஒரு காரியத்தை கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் செலவு செஞ்சு அதில் முழுமையான நிறைவு பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஃபைலிங்கில் இருக்குது. அதனால் அந்த இணையதளத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஃபைலிங் முறையை மாற்றுங்கள், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு அப்பீல் போகணும், ஒரு மேல்முறையீடு போகணும் அப்படின்னு சொன்னால் அதிலே அங்கேயே கம்ப்யூட்டரில் தான், கணனியில் தான் அந்த டெப்போசிஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அந்த ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணுற டெப்போசிஷன் அங்கேயே இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அந்த இணையதளத்திலேயே வந்துடுது, எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்பீல் ஃபைல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சான்றிதழ்கள் வாங்கி, அவ்வளோ சான்றிதழ்களையும் கோபுர சீல் இருக்கா, ஹெட்கார்ட் சீல் இருக்கா, சாதாரணமாக வந்து அந்த எக்ஸாமினர் சீல் இருக்கா, இந்த சீல் இல்லைன்னா ரிட்டர்ன் அப்படின்னு வருகிற சூழ்நிலையில் ஒரு சாதாரணமாக 60 டாக்குமெண்ட் 70 டாக்குமெண்ட் இத்தனை டாக்குமெண்ட்டையும் நம்ம லோட் பண்ணி அதை ஓசிஆர் ஃபார்மேட்டில் மாற்றி, அந்த ஓசிஆர் ஃபார்மேட்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு போய் ரீச் ஆகி அது எல்லாமே அதில் ஓகே ஆகி திரும்பி நம்பர் ஆகி வரணும்னா எவ்வளோ பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் திணிச்சிட்டாங்க. அதை வழக்கறிஞர் சுமையாக்கிட்டாங்க. இதில் என்ன, எல்லாமே உங்கள்கிட்ட பேக் ரெக்கார்ட்ஸ் பூரா உங்கள்கிட்ட இருக்குது. அதை அப்படியே ஒரு சிடி மூலமாகவோ இல்லை ஒரு பென்ட்ரைவ் மூலமாகவோ மேல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட முடியும். அதுவும் இந்த 409 ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. சாதாரணமாக அமுதங்காடியில் ஜீனியில் குறைச்சி விற்றுட்டா டிஃபிஷிட் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் மேலே ஒரு கேஸ் வந்துடும். அதுக்கு பார்த்திங்கன்னா 65 டாக்குமெண்ட் போடுவாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டு, அக்கௌண்ட் ஸ்லிப்பு எல்லாம் அதில் டாக்குமெண்ட்டாக எக்ஸிபிட்டாக மார்க் ஆகிட்டே வரும். இந்த எக்ஸிபிட் மார்க் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு குறை வந்துடும். எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் மனிதன்கிறது ஓவர் சைட் இருக்கும். அங்கே பணியாற்றுகிறவங்க சரி, நீதிபதிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், காலையிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் அந்த கோர்ட் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸிபிட்டில் 8, 9 ஆகிடும், 9, 10 ஆகிடும். இது ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அப்பீல் ஃபைல் பண்ணும்போது 8, 9 டிஃப்ரெண்ட் ஆகுது. அதனால் இட் இஸ் பி ரிட்டர்ன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பே குறைஞ்சி போகுது. ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு நிரபராதி ஒரு இடத்துல தவறாக தண்டனைக்கப்பட்டால் கூட அடுத்த மன்றத்தில் போய் அவனுடைய நிவாரணத்தை தேடிக்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அதனால் ஃபைலிங் முறையை எளிமைப்படுத்துங்கள். இந்த வழக்கு மன்றங்களில் இருக்கிற ஆவணங்களை அரசாங்கமே ஆன்லைன் மூலமாக மேல்முறையீட்டு மன்றங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். எங்களுக்கு ஒன்று மட்டும்தான் வழக்கறிஞருடைய பணியாக இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். வக்காலத்து, அப்பீல் கிரவுண்டு, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸு, சிவிலாக இருந்தால் அப்பீல் கிரவுண்ட்ஸு, அப்பீல் ஸ்டே அப்ளிகேஷன், இது மட்டும்தான் நாங்கள் பண்ணணும். நீங்கள் கோர்ட் ஒர்க்கையே எங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் லோட் பண்ணுங்கன்னா ஒரு இத்தனை ஜிபிக்கு மேலே அது பண்ண முடியல. அதை ஓசிஆர் ஃபார்மேட்டை மாற்றுறதுல எவ்வளோ கஷ்டம். இது கிராமங்களில் அதுவும் ரிமோட்டில் எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்னு கொண்டு வந்த கிராம நீதிமன்றங்களில் இந்த இணையதளம் என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதை எதிர்த்துத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறதே தவிர இணையதளத்தை எதிர்த்தோ நாகரீக முன்னேற்றத்தை எதிர்த்தோ இந்த நாட்டினுடைய டிஜிட்டல் உலகமாக மாறுவதை எதிர்த்தோ போராட்டம் அல்ல. இந்த முறையை எளிமையாக்குங்கள். இதே கொரோனா காலத்தில் எளிமையாக ஒரு பெயிலை ஃபைல் பண்ணிட முடியும். அதில் பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டில் வந்து அழகாக பேசி எத்தனையோ பேருக்கு பெயில் எடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெயில் ஃபைல் பண்ணணுன்னா 11 ஸ்டெப்புக்குள்ளே போகணும் சார். ஒரு ஓடிபி நம்பர் வரணும்,
அந்த ஓடிபி நம்பர் அதில் 4 ஓடிபிக்கு மேலே வந்துட்டுனா 5வது ஓடிபியில் அது அப்படியே அடுத்தது ஓடிபி கொடுக்க மாட்டேங்குது செல்லில். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பேப்பரை ஒரு ஃபைல் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கே தவிர பார்ட்டிக்கு நிவாரணம் கிடைக்குமாங்கிறத பற்றி யாருக்கும் இப்போ கேள்வி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை ஒரு உண்ணா நோன்பு உண்மையாக இருந்திருக்கிறார்கள். அந்த உண்மை நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். மேலும் மேலும் போராட்டம் வெல்லும் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.